வணக்கம். இன்னைக்கு நாம மனம், அறிவு, அப்புறம் இறைநிலைக்கும் நமக்குமான தொடர்பு பத்தி ஒரு ஆழமான பார்வைய பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். முதல்ல நம்ம எல்லாருக்குமே பொதுவான ஒரு கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம். நமக்கெல்லாம் எண்ணங்கள் வருது இல்லையா? ஆனா இந்த எண்ணங்கள் எல்லாம் எங்கிருந்து வருது? அதோட மூலம் என்னன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? சரி, வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையை இயக்குற ஒரு முக்கியமான சுழற்சி இருக்கு. அதுதான் நம்ம எண்ணத்துக்கும் செயலுக்கும் உள்ள தொடர்பு. பாருங்க, நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுமே முதல்ல ஒரு எண்ணமா தான் ஆரம்பிக்குது. அந்த செயலை நாம செஞ்சு முடிச்சதும் அது நம்ம கிட்ட ஒரு பதிவா, அதாவது ஒரு மெமரியா தங்கிடுது. அந்த பதிவு தான் மறுபடியும் இன்னொரு எண்ணம் வர்றதுக்கு காரணமா அமையுது. இது ஒரு முடிவே இல்லாத சக்கரம் மாதிரி சுழன்று கொண்டே இருக்கு. இதை இன்னும் சுலபமா சொல்லணும்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஸ்ட்ரிப் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நம்மளோட அனுபவங்கள் எல்லாமே நம்ம கருமையத்துல சின்ன சின்ன பதிவுகளா சேமிக்கப்படுது. சரியான தூண்டுதல் கிடைக்கும்போது அந்த பதிவுகள் மறுபடியும் பெரிய எண்ணங்களா விரியுது. சரி, இந்த எண்ணங்கள் எல்லாம் இப்படி தொடர்ந்து வந்துட்டே இருக்குன்னா, இதெல்லாம் அனுபவிக்கிற மனம்னா அப்போ என்ன? இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான உருவகம் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. மனம்ங்கிறது வெறும் அலை மாதிரி, ஆனா அறிவுங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. அதாவது கடலோட மேற்பரப்புல இருக்கிற கொந்தளிப்பான அலை வேற, அதுக்கு அடியில இருக்கிற ஆழமான அமைதியான கடல் வேற. அப்போ மனம்னா என்ன? அது அறிவோட இயக்க நிலை. அதாவது அறிவு அசைஞ்சிட்டே இருந்தா அதுதான் மனம். நம்ம பழைய பதிவுகளாலையும் இப்ப நாம பாக்குற கேக்குற விஷயங்களாலையும் அது தொடர்ந்து அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கு. முக்கியமா மனம்ங்கிறது அலைதானே தவிர அதுவே தண்ணீர் கிடையாது. சரி, மனம்தான் அலைனா அப்போ எது கடல்? வாங்க இந்த உருவகத்தோட அடுத்த பக்கத்தை பார்ப்போம். அறிவுங்கிறது தான் அந்த அடிப்படையான உண்மை. அதுதான் அந்த ஆழமான அமைதியான கடல். அதுக்கு எந்த அசைவும் கிடையாது. அது சும்மா அப்படியே இருக்கு. இதத்தான் நாம இறைவன், தெய்வீகம்னு எல்லாம் சொல்றோம். ஆக இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப முக்கியம். மனம்ங்கிறது ஒரு தற்காலிகமான வெளிப்பாடு, அலை மாதிரி வந்துட்டு போகும். ஆனா அறிவுங்கிறது அந்த கடல் மாதிரி நிலையானது, எல்லாத்துக்கும் மூலமானது. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். சரி, இந்த அலைகளுக்கு அடியில இருக்கிற அமைதியான கடலை நாம எப்படி உணர்றது? அதுக்கு வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுதான் தவம், அதாவது தியானம். தியானம்னா ஒன்னும் இல்லைங்க. நம்மளோட ஐம்புலன்கள் வழியா வெளியே போயிட்டே இருக்கிற கவனத்தை மெதுவா உள்நோக்கி திருப்புறது தான். இப்படி செய்யும்போது நம்ம மன அலைகளோட வேகமும் எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிக்குது. இத சும்மா சொல்லல, விஞ்ஞானிகளே நம்ம மூளை அலைகளை அளந்து பார்த்திருக்காங்க. நம்ம முழிச்சிட்டு பரபரப்பா இருக்கும்போது நம்ம மூளை பீட்டா நிலையில இயங்குது. தியானம் பண்ண ஆரம்பிச்சதும் அது ஆல்பா, தீட்டான்னு படிப்படியா குறைஞ்சு கடைசியா டெல்டா நிலைக்கு போகுது. அந்த ஆழமான அமைதியான நிலையில தான் நாம அந்த பேரறிவை உணர முடியும். சரி, ஒருவேளை அந்த மன அலைகள் எல்லாம் முழுமையா அடங்கி அந்த உச்சகட்ட அமைதி நிலைய நாம் அடைஞ்சிட்டா என்ன ஆகும்? அதுதான் இந்த பயணத்தோட கடைசி கட்டம். இந்த நிலைக்கு பேர் தான் சமாதி. சமம் கூட்டல் ஆதி, அதாவது நம்மளோட அறிவு ஆதியான அந்த மூலத்துக்கு சமமாகிறது. இது மரணம் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற அறிவும் இந்த பிரபஞ்சத்தை இயக்குற அந்த பேரறிவும் ஒண்ணுதான்னு ஆழமா உணர்ற ஒரு நிலை. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நாம இப்படி உள்நோக்கி பயணம் செய்யறது இந்த பிரபஞ்சம் உருவான கதையே அப்படியே பிரதிபலிக்குது. அசைவில்லாத சுத்தவெளியான சிவத்திலிருந்து ஆற்றலான சக்தி தோன்றி அப்புறம் அது காந்தமா மாறி இந்த முழு உலகமும் உருவாகுது. இந்த நிலைய நீங்க அடையும் போது நான், என்னுடையதுன்னு நாம சொல்ற அந்த தன்முனைப்பு, அதாவது அகங்காரம் முழுசா கரைஞ்சு போயிடும். அப்போதான் நீங்க வெறும் அலை இல்ல, நீங்க தான் அந்த முழுமையான கடல்ங்கிற உண்மையை உணர்வீங்க. அப்போ கடைசியா இந்த ஒரு சிந்தனையோட முடிப்போம். உங்களோட அறிவும் அந்த இறைநிலையும் ஒண்ணுதானா? அப்போ இறைவனோட செயலும் உங்களோட செயலும் ஒண்ணுதானே? அப்படி இருந்தா உங்க வாழ்க்கை, உங்க எண்ணங்கள், நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கிராவிட்டி காட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.